பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஒரு பெரிய விடுதலை கடந்து வருகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அதாவது இன்றைய தினத்தில் நம்ம பில்லி சூனிய கட்டுக்களுக்கு விரோதமாக, மந்திரவாதங்களுக்கு விரோதமாக, அசுத்த ஆவிகளின் கிரியைகளுக்கு விரோதமாக இன்னைக்கு ஒரு வல்லமையான டெலிவரன்ஸ் ப்ரேயர், விடுதலை ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். சரி, ஓகே. நாம் அந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்குங்கிற வசனத்தின்படி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற போது தான் உங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் விடுதலை வரும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சத்தியத்தை சொல்லிட்டு நான் ஜெபத்திற்குள்ளாக நான் நடத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் டைரக்டாக ஜெபம் பண்ணுகிற போது ஒரு பெரிய பலன் வரப்போவது இல்லை. அதனால் நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். சரி, ஓகே. என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, அவங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கே அவங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ செயல்பட முடியாது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகிய, மீட்கப்பட்டவர்களாகிய, விடுதலையாக்கப்பட்டவர்களாகிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ பில்லி சூனியங்களோ ஏவல்களோ குட்டிச்சாத்தான்களோ வேறு விதமான காரியங்களோ உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. மந்திர பொருட்களாகிய வெளும்சம்பளமோ தகடோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வல்லமை கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. உங்களுக்கு விரோதமாய் அது செயல்பட முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். நிறைய பேர் நிறைய இடத்துல போய் ஜெபிக்கிறார்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உனக்கு இந்த பில்லி சூனிய கட்டு இருக்கு, உனக்கு இந்த மந்திரவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்றாங்க, எனக்கு மந்திரவாதம் இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு அப்படிங்கிற அந்த விசுவாசத்திலேயே இருக்கிறார்கள். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு அசுத்த ஆவி உங்களை வந்து தாக்கி உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க முடியும். அதனால நீங்க விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, சத்தியத்தை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதமோ ஒரு குறி சொல்லுதலோ மந்திர பொருட்களோ எலுமிச்சம்பழமோ சுத்தி போட்டதோ இது மாதிரியான எந்த ஒரு காரியங்களும், கண்ணேறின் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. பாருங்களேன், விக்கிரகம் ஒரு பொருளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாருங்க. அப்போ பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்கிரகம் ஒரு பொருளே கிடையாது, அதுக்கு வல்லமை கிடையாதுன்னு சொல்றாருங்க. இந்த மந்திரவாதங்களும் குறி சொல்லுதல்களும் பில்லி சூனியங்களும் ஏவல்களும் மந்திர பொருட்களை பயன்படுத்தி தகடு கயிறு இது மாதிரி எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பலவிதமான பொருட்களை வச்சு பொம்மைகள் இதையெல்லாம் வச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு விக்கிரகத்தின் முன்பாக அதை வைத்து அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு வல்லமை கிடையாது. ஏன்னா விக்கிரகமே அது ஒரு பொருள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாருங்களேன், விக்கிரகத்தை வந்து ஒரு நபராக பார்க்கப்படல, விக்கிரகம் ஒரு தெய்வமாக பார்க்கப்படல, அதை ஒரு பொருளாக கூட மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாருங்க. அது ஒரு பொருளே கிடையாது. அது முன்னாடி வச்சு செய்யப்பட்டதான பொருட்களுக்கு என்ன வல்லமை இருக்க முடியும்? அதுவும் வந்து ஒரு பொருளே கிடையாது. அப்ப நீங்க அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வல்லமை இல்லை. ஏன் வல்லமை இல்லை அப்படின்னா, கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோங்க. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்த போது என்ன பண்ணிட்டாரு,
லூசிபர் முதற்கொண்டு ஒரு தேசத்தின் மேல் நியமிக்கப்பட்ட துரைத்தனம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆவி முதற்கொண்டு அதிகாரங்கள்னு சொல்லப்படக்கூடியதான ஒரு மாநிலத்தின் மேல் நியமிக்கப்பட்டதான ஆவி முதற்கொண்டு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள்ங்கிறது தான் கடைசியில் குட்டி குட்டி பிசாசுங்க. அந்த குட்டி பிசாசை தான் பார்த்து நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த குட்டி பிசாசு எப்படி ஒரு பொய்யின் ஆவியோ, எப்படி ஒரு ஏமாற்று ஆவியோ, எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஆவியோ, அது மாதிரி தான் இந்த மந்திரவாத ஆவிகளும் விக்கிரக ஆவிகளும். அப்ப அதை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இதையெல்லாமே உரிந்து கொண்டு, குட்டி பிசாசுகளுடைய வல்லமைகளையும் உரிந்து கொண்டு, ஏவல், பில்லி சூனியம் இந்த மாதிரியான சகல காரியங்கள், மந்திரவாதங்களின் வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிட்டாரு. அப்படின்னா அதை நிர்வாணமாக்கிட்டாரு. அதை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அதை ஓப்பன் பண்ணி காட்டிட்டாரு. அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில் அந்த எல்லா விதமான மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவல், எல்லா விதமான குறி சொல்லுதல், எல்லா விக்கிரகங்கள் எல்லாவற்றின் மேலும் அவர் வெற்றி சிறந்துட்டதுனால இப்போ உங்க வாழ்க்கையில அவை செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு வல்லமை இல்லை. இயேசு அவற்றின் மேல் வெற்றி சிறந்த போது என்ன நடந்ததுன்னா, எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல பார்க்கிறோம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டு உன்னதங்களில் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லுகிற பில்லி சூனியம் என்கிற நாமமோ, அல்லது ஏவல் என்கிற நாமமோ, மந்திர பொருட்கள் என்னும் நாமமோ, குறி சொல்லுதல் என்கிற நாமமோ, இன்னும் நீங்க வேற என்னெல்லாம் குட்டிச்சாத்தான் அது இதுன்னு என்னெல்லாம் சொல்லுவீங்களோ, அந்த நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்தி அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ செயல்பட முடியாது. நீங்க உங்களுக்கு வருகிற கனவுகளையும், உங்களுக்கு வருகிற சொப்பனங்களையும், உங்களுக்கு வருகிற காட்சிகளையும், உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுகிற அந்த வார்த்தைகளையும் அதெல்லாம் குறி சொல்லும் ஆவி. அப்போ அது நிஜமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. 100க்கு 99 பேருக்கு அப்படி இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம், அல்லது ஒரு 5 பேருக்கு இருக்கலாம். அதனால மிச்சம் இருக்கக்கூடிய 95 பேர் அதை நினைச்சு நீங்க பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 100க்கு 100 பேருக்கு பில்லி சூனியமே வைக்கப்பட்டிருந்தாலும், ஏவல் செய்யப்பட்டிருந்தாலும், மந்திரவாதங்கள் செய்யப்பட்டிருந்தாலும், அது என்ன இருந்தாலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கையில அந்த கிரியைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அசுத்த ஆவியின் கிரியைகளை விசுவாசிக்கிற போது மட்டும்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய அந்த வஞ்சகன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதன் கிரியைகளை நடத்த முடியும். ஆனா அதுவே நீங்க எனக்கு விரோதமான மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ கிடையாது. அதே நேரத்தில் இதுவரையிலும் நான் சொன்ன சத்தியங்களின்படி விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல, மந்திரவாதம் ஒரு பொருள் அல்ல, இப்படி நீங்க சொல்லுகிற போது என்ன ஆகும்? அதை விசுவாசிக்கிற போது என்ன ஆகும்? ஒருவன் கர்த்தரைத்தான் விசுவாசிக்கிறான், அவருடைய வல்லமையைத்தான் விசுவாசிக்கிறான். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம், அவருடைய ரத்தம் பாதாளத்தையும் நடுங்க பண்ணுகிற ரத்தம் அப்படிங்கிறத விசுவாசிக்கக்கூடிய ஒருத்தனை எந்த ஒரு ஆவியும் தொட முடியாதுங்க. அது உண்மையாகவே இருந்தாலும் தொட முடியாது. அதனால விசுவாசத்தை போதிக்கக்கூடிய எந்த ஒரு ஊழியக்காரர்களும் கண்டிப்பாக பில்லி சூனியங்களையோ, ஏவல்களையோ, செய்வினைகளையோ அல்லது மற்ற காரியங்களையோ அதை அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தீர்க்கதரிசியாக உங்களை பார்த்து நான் சத்தியத்தை அறிந்தவனாக, சத்தியத்தை போதிக்கிற ஒரு டீச்சரா நான் சொல்றேன். வல்லமையான டெலிவரன்ஸ் ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா போதும். அந்த விசுவாசத்துல எழும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்டதான கட்டுக்களின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில செயல்படவே முடியாது. அதனால விசுவாசிக்கிறதற்கு பலனில்லாதவர்கள், விசுவாசிக்க முடியாதவர்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால
விசுவாசத்துக்குள்ள வர முடியல. அவங்க மனசு பூரா திரும்ப திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான சம்பவங்களையும் எதிர்மறையான காரியங்களையும் அனுபவங்களையுமே நினைத்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் வசனத்தை வாசித்தாலும் இன்னொரு பக்கம் திரும்ப தங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிரியைகளை பார்த்து எனக்கு பில்லி சூனியம் இருக்கிறது, ஏவல் இருக்கிறது, கட்டுக்கள் இருக்கிறது, மந்திரவாதம் இருக்கிறது, குறி சொல்லுதல் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? அவங்களுக்காகத்தான் இந்த ஜெபம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் கட்டுக்கள் உடைய போகிறது. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றே உங்கள் வாழ்க்கையில இந்த கட்டுக்களில் இருந்து விடுதலை உண்டாகிறது. தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கட்டுக்கள் உடைக்கப்படும், தரித்திரங்கள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில கட்டுக்களால் வந்ததான அந்த பில்லி சூனிய கட்டுக்கள், ஏவல்னு சொல்லி நீங்க நம்புறீங்க இல்லையா? அதன் மூலமாய் வந்த எல்லா நஷ்டங்களும், வியாதிகள், பலகீனங்கள், மனநல பிரச்சனைகள், இது மாதிரி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் மாறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் பில்லி சூனியம் என்பது இல்லைன்னு நான் சொல்லல. அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதற்கு அதிகாரமோ வல்லமையோ இல்லை. நீங்கள் பில்லி சூனியத்தை விசுவாசித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். கர்த்தருடைய நாமத்தையும் இரத்தத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையையும் விசுவாசித்தால், அவருடைய சத்தியத்தை விசுவாசித்தால் விடுதலைக்குள் நடப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய வாசல்களில் நாங்கள் துதியோடும் உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் கூட இப்பொழுது நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. ராபா ஷியாந்திரா ஹல்பா ரியாந்தரா ஹல்பரே கிரியாந்தரா கதரபாக்கா. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப நேரத்தை முழுவதுமாக நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு முழுவதிலும், உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவதூதர் பணிவிடை உண்டாகட்டும். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற இந்த வீடு, இந்த அறைக்குள் தேவதூதர் பணிவிடை உண்டாகட்டும். யுத்த தேவதூதர்களுடைய பணிவிடையை நான் கட்டவிழ்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத பிரசன்னத்தை நான் கட்டவிழ்கிறேன். இந்த ஜெப நேரத்தை நீர் ஆளுகை செய்யுங்க. உங்க பிரசன்னம் இந்த நேரத்தில் முழுமையாய் இந்த இடம் முழுவதையும் நிறைக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விடுதலையின் அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே விடுதலையின் அக்கினியை நான் கட்டவிழ்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 12:11 நாங்க பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இப்பொழுது அருமை பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள் இறங்கி வருவதாக, வீட்டிற்குள் இறங்கி வருவதாக, அவர்களுடைய வானமண்டலங்களில் இறங்கி வருவதாக, அவர்கள் கையிட்டு செய்கிற வாழ்க்கை காரியங்களில் இறங்கி வருவதாக, அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இறங்கி வருவதாக. அருமை பிள்ளைகள், இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரியின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய வல்லமையுள்ள ரத்தம் இறங்கி வரட்டும். அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த சாட்சியின் வசனங்களாகிய இந்த வேத வசனங்களை சொல்லி சொல்லி அவர்கள் மேற்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் என்னையும் என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களையும் இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும், அவங்க குடும்ப அங்கத்தினர்களையும், அவர்களுடைய வீடுகளையும், அவர்களுடைய சரீரத்தையும், அவர்களுடைய சரீரத்தின் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் இயேசுவின் இரத்தத்திற்குள் மறைக்கிறேன். அவர்களுடைய பொருளாதாரத்தை இயேசுவின் இரத்தத்திற்குள் நான் மறைக்கிறேன். அவர்களுக்குரிய எங்களுக்குரிய யாவற்றையும் உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்திற்குள்ளாக நான் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தையும், ஒவ்வொரு பில்லி சூனிய சக்திகளையும், அசுத்த ஆவிகளையும் கர்த்தருடைய அக்கினியினாலே இப்பொழுது நான் சுட்டெரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய அக்கினி பற்றி எறிவதாக, கர்த்தருடைய அக்கினி பற்றி எறிவதாக, கர்த்தருடைய அக்கினி பற்றி எறிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே
கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது பற்றி எரிகிறது. ராபா சாந்தரா கரபரபா ரபரபா ரியாந்தராக தரபர சாந்தராக தரபரபா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா விதமான அந்தகாரத்தின் வல்லமைகளையும் கர்த்தருடைய அக்கினியினாலே நான் சுட்டெரிக்கிறேன். பில்லி சூனியம், ஏவல், மந்திரவாதம் சார்ந்த எல்லா பொருட்களும், அந்த மந்திர தகடுகள், எலுமிச்சம்பழங்கள், இன்னும் என்னெல்லாம் பொருட்களை பயன்படுத்தி செய்வார்களோ, சுடுகாட்டில் இருந்து ஆண்டவரே எதையெல்லாம் பயன்படுத்தி செய்வார்களோ அப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே, இவர்களுடைய வஸ்திரங்கள், இவர்களுடைய முடிகள், இவர்களுக்குரிய எதையெல்லாம் ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே அப்பா மந்திரம் என்ற பெயர்ல ஆண்டவரே அப்பா அந்த அக்கல்ட் பிராக்டிஸ் பண்ணுகிறவர்கள், இயற்கைக்கு பார்ப்பட்ட வல்லமையை நாடுகிறவர்கள், இவர்களுக்குரிய பொருட்கள் எதையெல்லாம் வைத்து அதை செய்கிறார்களோ, அந்த மந்திர மைகளை பயன்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எரிந்து சாம்பலாவதாக, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவதாக, அவை உடைந்து அழிந்து போவதாக. அங்க தகடு இருக்கு, இங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க முட்டை வந்துருச்சு வச்சிருக்கிறாங்க, இதை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நாங்கள் சொல்லுகிற போதே அவை இல்பொருளாகிறது, அவை எரிக்கப்படுகிறது, அவை அழிந்து போகிறது, அவை காணாமல் போகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவை எரிந்து சாம்பலாகிறது, உடைந்து அழிந்து போகிறது என்று சொல்லுகிறோம். எல்லா விதமான பொருட்களும், அதுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய ஆவிகளும் இப்பொழுது இல்பொருளாகிறது, அவை அழிந்து போகிறது, அவை இவர்களுடைய வாழ்க்கையில் இனி செயல்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். மீகாவின் புத்தகம் 5:12 படி சூனிய வித்தைகள், மந்திரவாதங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் நடுவில் இராதபடிக்கு இப்பொழுது நாங்கள் சுட்டெரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் இரத்தத்தினாலும், கர்த்தருடைய அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அவற்றை சுட்டெரித்து அகற்றுகிறோம். எல்லா பில்லி சூனிய வித்தைகளும், மந்திரவாதங்களும், எல்லா விதமான ஏவல்களும், எல்லா விதமான காரியங்களும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். சங்கீதம் 35:8 படி அருமை பிள்ளைகளின் மீது அனுப்பப்பட்ட பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், ஏவல்கள், இப்படிப்பட்டதான கிரியைகள் அனைத்தையும் கர்த்தருடைய அக்கினியினாலே அனுப்பினவரிடத்திலேயே திரும்பும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். 7 மடங்காய் அது திரும்பி போவதாக என்று நான் சொல்லுகிறேன். இவர்களுக்கு விரோதமான எந்த ஒரு கிரியைகளை யார் செய்திருந்தாலும், யார் அனுப்பியிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆவிகள் அவர்களிடத்திலேயே திரும்ப போகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசின் ஆவியினுடைய ஆவிக்குரிய கண்களும், பிசாசால் நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்களும் கர்த்தருடைய அக்கினியினால் அவை சுட்டெரிக்கப்படட்டும், அவை உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இனி ஒருபோதும் இவர்களுடைய வாழ்க்கை கண்காணிக்கப்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். அசுத்த ஆவிகளால் இவர்களுடைய வாழ்க்கை கண்காணிக்கப்பட முடியாது, இவர்களுடைய செயல்கள் கண்காணிக்கப்பட முடியாது, இவர்களுடைய பேச்சுக்கள் கண்காணிக்கப்பட முடியாது, இவர்களுடைய அசைவுகள் அசுத்த ஆவிகளின் கிரியைகளாலோ அவற்றை ஏவுகிற மனிதர்களாலோ கண்காணிக்கப்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஆவிக்குரிய கண்களும் இப்பொழுது குருடாக்கப்படுவதாக, அவை அழிக்கப்படுவதாக. பிசாசினால் நியமிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் அவருடைய அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை இப்பொழுதே நான் விடுதலையாக்குகிறேன். கண்காணிக்கிற ஆவிகளிடத்திலிருந்து இப்பொழுது தேவ பிள்ளைகளை நான் விடுதலையாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயாவின் புத்தகம் 8:10 நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வசனத்தின்படி அவர்கள் ஆலோசனை செய்யட்டும், ஆனால் அது அபத்தமாகும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆலோசனை செய்யட்டும் ஆண்டவரே, இவர் அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன ஆலோசனை செய்தாலும் அது அபத்தமாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் என்ன வேணா பேசட்டும், வார்த்தைகளை வசனிக்கட்டும், மந்திரங்களை போடட்டும், என்னெல்லாம் வேணாலும் செய்யட்டும். அமாவாசை என்று, பௌர்ணமி என்று, இப்படிப்பட்டதான நாட்களில் எல்லாம் அவர்கள் என்ன வேணா செய்யட்டும், ஆனா அது நிற்காது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது அழிந்து போகிறது, அவர்களையே பீறி போடுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை மகனே, அருமை மகளே, உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன மந்திரங்கள், என்ன விதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அது இல்பொருளாகிறது, அது அபத்தமாகிறது. அவர்களுடைய
இருக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் அது அகற்றப்படுகிறது. அருமை மகனுடைய பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடிய, பெயர்களை சொல்லி சொல்லி மந்திரங்களை உச்சரிக்கக்கூடியதான ஒவ்வொரு சூனியக்காரியும் மந்திரவாதிகளும் யுத்த தேவதூதர்களால் இப்பொழுது பிடிக்கப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் இவர்களுடைய பெயர்களை சொல்லி உச்சரிக்கக்கூடிய, இவர்களுக்கு தீமை விளைவிக்கும்படிக்கு இவர்களுக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய எல்லா மந்திரவாதிகள், சூனியக்காரிகள், கோடங்கிகள், இப்படிப்பட்டவர்களுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. அவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாதபடிக்கு தேவதூதர்களால் கட்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட மந்திர கிரியைகளை செய்கிறார்களோ அந்த இடங்கள் கர்த்தருடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. அவர்களுடைய மந்திர பொருட்களும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்களுக்கு பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த பொருட்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே அவர்களுடைய கம்பை, ஆண்டவரே அவர்களுடைய மந்திர பொருட்களை அதை சர்ப்பங்களாக்கி அற்புதங்களை செய்த போது ஆண்டவரே மோசேயினுடைய ஆண்டவரே கோலில் இருந்து புறப்பட்டு வந்ததான ஆண்டவரே அந்த வல்லமை சகலத்தையும் இல்பொருள் ஆக்கினதைப் போல இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் எந்தெந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அல்லது இவர்களுக்கு விரோதமாக எதையெல்லாம் தங்களுடைய மூலாதாரமாய் நினைத்து இதில்தான் வல்லமை இருக்கிறது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வல்லமைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக. அந்த மந்திரவாதிகள், அந்த பில்லிசூனியக்காரர்கள், அவர்களிடத்தில் கடந்து போகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய கிரியைகள் சுத்தமாக அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவதூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். யுத்த தேவதூதர்கள் இப்பொழுது புறப்பட்டு போவார்களாக. இப்பொழுதே புறப்பட்டு போய் அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய எல்லா ஆவிகளையும், எல்லா பொருட்களையும், எல்லா இடங்களையும் இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாதபடிக்கு அழித்து போடுவார்களாக. அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு அழித்து போடுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நான் அதை சுற்றிலும் அதற்கு சுற்றிலும் அக்கினிமதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதே அருமை மகனே, அருமை மகளை, உன்னை சுற்றிலும், உன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களை சுற்றிலும், உன்னுடைய வீட்டை சுற்றிலும், உனக்குரிய யாவற்றை சுற்றிலும், உன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றை சுற்றிலும் உனக்கு மதிலாக இப்பொழுது எழும்புகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எல்லா இருளின் காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு பட்சித்து அப்புறப்படுத்துகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி தான் பற்றி எரிகிறதே ஒழிய உன்னை சுற்றிலும் அசுத்த ஆவிகளின் அக்கினி பற்றி எரிவது இல்லை. அதை கர்த்தருடைய அக்கினி விழுங்கி போட்டது என்று நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லிசூனிய ஏவல் மந்திரவாத சங்கிலிகளையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அருமை மகளுக்கு விரோதமான ஒவ்வொரு ஆன்மீக சிறை கதவுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களின் அந்த ஆவிக்குரிய கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அளவில்லாத ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அருமை மகளுடைய பெயர்கள், அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுடைய பெயர்கள் சூனியக்காரர்களுடைய புத்தகத்தில் இருந்து இப்பொழுது அகற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படுவதாக. அந்தகார இருளின் ஆவிகளின் புத்தகங்களில் இருந்து அவை முழுவதுமாக நீக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய புத்தகம், ஆண்டவரே, இவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது ரட்சிப்பு உண்டாவதாக. உம்மிடத்தில் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவே இரட்சகர், இயேசு மட்டுமே எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் பாவங்களை மன்னிக்கிறவரிடத்தில், நித்திய ஜீவனை கொடுக்கிறவரிடத்தில், ஜீவ புத்தகத்தில் பெயர்களை எழுதுகிறவரிடத்தில் ஓடி வரட்டும். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள் காணப்படுகிற அந்த ரட்சிப்புக்கு விரோதமான தடைகள் உடைக்கப்படட்டும். இப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதித்து
உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு பில்லி சூனிய மந்திரவாத ஏவல் கட்டுக்களில் இருந்தும் இருளின் ஆவிகளின் கட்டுப்பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுது விடுதலை அடைகிறீர்கள். உங்கள் மேல் நான் விடுதலையை பிரகடனம் பண்ணுகிறேன். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் விடுதலை அடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்க சரீரத்தை இப்பவே செக் பண்ணி பாருங்க. உங்க சரீரம் விடுதலை அடைகிறது. நீங்க மந்திரவாதம் பில்லி சூனியம் எதை நம்புனீங்களோ அந்த நம்பிக்கையினாலே அல்லது உண்மையாகவே அது அங்க உங்க மேல ஏவி விடப்பட்டிருக்குமானால் அதனால் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த அந்த மந்திர கட்டுக்கள் உடைக்கப்பட்டதனால அல்லது உங்களுக்கு நீங்க நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் பொய்கள் உடைக்கப்பட்டதனால உங்களுடைய சரீரத்தில் இப்பொழுது சுகம் கடந்து வருகிறது. முடக்கப்பட்ட சரீர உறுப்புகளை இப்பொழுது நான் விடுதலையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்களுடைய சரீரத்தின் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் முடக்கப்பட்டதோ அந்த முடக்கப்பட்ட உறுப்புகளில் பரிபூர்ண சுகம் கடந்து வருகிறது. ஆரோக்கியம் கடந்து வருகிறது. சிந்தனையில சித்தத்துல உணர்வுகள்ல இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. பயம் விலகுகிறது. கவலை விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கை இல்லாத தன்மைகள் விலகுகிறது. அவ்விசுவாசங்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் எல்லா எதிர்மறை சித்தங்களும் எல்லா எதிர்மறை உணர்வுகளும் அப்படியே அந்த மைண்ட் பிளாக் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியின் ஆவியை நான் கட்டவிழ்கிறேன். புத்தி தெளிவு உண்டாகிறது. மன தெளிவு உண்டாகிறது. மந்திரவாதத்தினாலே மனம் பேதலிக்கப்பட்டு ஒரு மனநோயாளியை போல அல்லது சுயநினைவு இல்லாதவர்களைப் போல பைத்தியம் பிடித்தவர்களைப் போல காணப்படுகிறவர்களுக்குள் காணப்படுகிற அந்த ஆவிகள் எல்லாம் அவற்றின் வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு மன தெளிவு உண்டாகிறது. சிந்தை சித்தம் உணர்வுகளில் தெளிவு உண்டாகிறது. ஒரு அமைதல் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. ஆரோக்கியம் உண்டாகிறது. உங்கள் குடும்பம் பொருளாதாரம் இப்பொழுது விடுதலை அடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் விடுதலையை சொல்லுகிறேன். சமாதானத்தை சொல்லுகிறேன். சந்தோஷத்தை சொல்லுகிறேன். பொருளாதாரத்தில் விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில உங்களை கர்த்தர் அழைத்த அந்த நோக்கத்திற்காக இப்பொழுது நான் உங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறேன். உங்கள் அழைப்பு இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலையை அனுபவிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை அனுபவிக்கிறீர்கள். அருமை மகனே, அருமை மகளே, விடுதலையை விசுவாசி. விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு நாள் வரப்போறதில்ல, நாளைக்கு வரப்போறதில்ல, நாளானிக்கு வரப்போறதில்ல. 21 நாள் பாஸ்டர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. 21வது நாள் வரும்ல. இந்த செகண்ட் உனக்குள்ளாக விடுதலை கடந்து வந்துவிட்டது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய அக்கினி ஸ்தம்பம் கடந்து போகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு ஏற்கனவே அவர் சிலுவையில் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் விடுதலையாகத்தான் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கின அந்த சுயாதீன நிலைமையில் உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதாவே, நீர் விடுதலை அளிப்பவர் மட்டுமல்ல, நீர் மீட்பராகவும் பிசாசினால் அழிக்கப்பட்டவர்களை மறுசீரமைக்க கூடியவராகவும் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினால் எவைகளெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் மறுசீரமைப்பு செய்யப்படுவதாக. இவர்களுடைய சிந்தனை சித்தம் உணர்வுகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு கர்த்தர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் ஆதி நிலைக்கு கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே குடும்பம் பொருளாதாரம் வாழ்க்கை எல்லாம் சீரமைக்கப்படுவதாக. இவர்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளும் மறுசீரமைக்கப்படுவதாக. திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். சத்துரு எதையெல்லாம் அழித்தானோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தெய்வீக வல்லமையினாலே இப்பொழுது புதுப்பிக்கப்படுவதாக. இப்பொழுது புத்துணர்ச்சி அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எவைகளெல்லாம் கெடுக்கப்பட்டதோ அழிக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் இப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம்
தாமதங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் இப்பொழுது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய வேகமான செயல்பாடுகள் இப்பொழுது உண்டாகிறது. இவர்கள் ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் நீர் பரிபூரண ஆனந்தத்தை உண்டாக்குகிறீர். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரிபூரண ஆனந்தத்தை நான் கட்டவிழ்கிறேன். ஒடுக்கத்தின் ஆவிகள் விலகுவதாக, ஆனந்தம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஆனந்த தைல அபிஷேகத்தை நான் இவர்களின் மேல் ஊற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது இவர்களின் மேல் கடந்து வருவதாக. ஒடுக்கத்தின் ஆவிகள் விலகுவதாக. பில்லி சூனிய மந்திரவாத ஆவிகள் மூடின கதவுகளுக்கு பதிலாக எந்த மனுஷராலும் மூட முடியாத வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறீர்கள். இழந்தவைகள் 7 மடங்கு உங்களிடத்தில் கடந்து வருகிறது. எல்லா தாமதங்களும் இப்பொழுது தெய்வீக வல்லமையினால் பரிபூர்ணமாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் வழிந்தோடுகிறது, சந்தோஷம் வழிந்தோடுகிறது, சமாதானம் வழிந்தோடுகிறது. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ தயவினால் நிரப்பப்படுகிறீர்கள். மற்றவர்கள் தேடி போகிற காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் தானாகவே தேடி வருகிற அந்த தேவ தயவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவ தயவு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செகண்ட்ல இருந்து செயல்படுவதாக. ஆண்டவரே, நீங்கள் தேவ தயவையும் கர்த்தருடைய அக்கினியையும் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாசஸ்தலத்திற்கு அருகில் கூட தீமைகள் வர முடியாது, அசுத்த ஆவிகள் வர முடியாது, மந்திர கட்டுக்கள் வர முடியாது. கடந்து போன ஆவிகளை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன், போய் இனி மீண்டும் திரும்ப வராதே. இயேசு உன்னை எங்கே அனுப்பினாரோ அங்கேயே போ என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் நித்திரை இன்று முதற்கொண்டு இனிமையாய் இருப்பதாக, அனுதினமும் ஆழ்ந்த நித்திரை உண்டாவதாக. உங்கள் வீடு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் மறக்கப்படுவது இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் அவருடைய பணிக்காக. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய தெய்வீக அழைப்பை நோக்கி எழும்பி பிரகாசிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் மறைக்கப்பட்ட கிணறாகவும் அடைவு கட்டப்பட்டதான ஊற்றாகவும் அவர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறீர்கள். அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெற்றிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை எந்த தாமதமும் நிறுத்த முடியாது. இன்று முதல் எந்த பில்லி சூனியமும் உங்களை தொட முடியாது. எந்த சாபமும் உங்களை கட்டி வைக்க முடியாது. எந்த பயமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், மகிமையிலே உயர்கிறீர்கள். உங்கள் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமானின் பலனை கண்டடைகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏராளமான சாட்சிகள் இதன் மூலமாய் வருகிறது என்பதை என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன். இருந்த இடத்திலிருந்தே விசுவாசத்தின் மூலமாக உங்கள் கட்டுக்களை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். சாட்சியாய் நீங்கள் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில சரீரத்தில் நிறைய பேர் சுகமாகி இருக்கிறீங்க, நிறைய பேர் மனதில் சுகமாகி இருக்கிறீங்க, வாழ்க்கையில சுகமாகி இருக்கீங்க, பொருளாதாரத்தில் சுகமாகி இருக்கிறீங்க. எல்லாரும் சாட்சியாய் எழுதுங்க. சாட்சி எழுதுகிற போது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த ஊழியம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஊழியம் என்று நீங்கள் உணர்கிறீர்களானால் நீங்கள் தாராளமாய் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதையுங்கள். மாதம் தோறும் நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த ஊழியத்திற்காக நான் காணிக்கையாக அனுப்பி என்னுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானியுங்கள். தீர்மானித்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தாராளமான காணிக்கைகளால் தாங்குங்கள். அதற்கான யூபிஐ ஐடி கொடுக்கப்பட்டிருக்குது, ஜிபே போன்பே ஐடி கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல உங்களுக்கான அந்த QR கோடு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அனுப்ப முடியும். பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாகவும் நீங்கள் அனுப்ப முடியும். நீங்கள் ஜெபத்திற்காக தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா
கொடுத்தீங்கன்னா அதற்கான 2 எண்கள் இருக்குது. அந்த எண்களில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவார்கள். நீங்கள் அந்த அங்கே நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம். நானும் என்னுடைய குழுவினரும் எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாத வல்லமையான ஜெபத்தை நீங்கள் இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 1 வருடம் கடந்து போகக்கூடியதான ஒரு கோர்ஸ் தமிழில் ஆன்லைனில் நடைபெறுகிறது. நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. விடுதலையை அனுபவிப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.